இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் வந்து ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் உள்ள கொஷின் பேங்க்கில் உள்ள கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸு இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து கொஷின் பேங்க்கில் உள்ள கொஷின்ஸு. ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். The rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of the force. இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு அந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 4 இது வந்து பார்க்கலாம். என்னென்னா ஃபோர்ஸு, மாஸு, வெலாசிட்டி, மொமெண்டம். இது 4 நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இது நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா புஷ் ஆர் புல், இதுதான் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். புஷ்னா ஒரு இதை தள்ளுறது இல்லைன்னா இழுக்கிறது, ஒரு பொருளை வந்து நம்ம தள்ளுறது இல்லைன்னா இழுக்கிறது, அதுதான் என்னது ஃபோர்ஸு. அப்போ அதுக்கு நம்ம இப்போ எனர்ஜி கொடுத்து ஒரு இதை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லைன்னா புல் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுதான் அதை தான் வந்து ஃபோர்ஸு. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்கேயோ நம்ம போகிறோன்னு வைங்க, அதில் வந்து கிளாஸ் டோர் வந்து இருக்கும், அதில் வந்து புஷ் புல் அப்படின்னு வந்து எழுதியிருக்கும். புஷ் அப்படின்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. அப்போ அந்த டோரை நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தள்ளுறோம், ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த டோரை வந்து நம்ம மறுபடியும் இழுக்கிறோம். ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுல, அதுதான் வந்து ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு மாஸ். மாஸும் இப்போ மாஸும் வெயிட்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சில பேர் வந்து நினைக்கிறீங்க. ஆனால் மாஸும் வெயிட்டும் வந்து ஈக்குவல் கிடையாது, மாஸும் வெயிட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டு, அது வந்து ஈக்குவல் கிடையாது. இப்போ மாஸ் வந்து இப்போ நம்ம மாஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள் மேலேயுமே வந்து ஆட்டமால் தான் வந்து உருவானது. ஒரு பொருளில் வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து மாஸ். இப்போ ஒரு ஸ்டோன்னே வச்சுப்போம், அந்த ஸ்டோன் வந்து ஆட்டமால் தான் வந்து உருவானது. இப்போ ஸ்டோன் வந்து ஆட்டமால் தானே உருவானது. இப்போ அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டோனில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 ஆட்டம்ஸ் வந்து இருக்குதுன்னா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வெயிட் இருக்கும், அந்த ஆட்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து வெயிட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மாஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் வந்து அது ட்ராவல் ஆகுது, அது மூவ் ஆகுதோ அதுதான் வந்து வெலாசிட்டி. ஒரு பொருள் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகுதோ அதுதான் வந்து வெலாசிட்டி. அப்போ ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 500 மீட்டருக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதோட வெலாசிட்டி, அந்த காரோட வெலாசிட்டி என்ன, 500 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் வந்து வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு மொமெண்டம். மொமெண்டம்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னாக்க அதோட மொமெண்டம் வந்து நம்ம 0 அப்படின்னு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு பாலை வந்து நம்ம தூக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் வந்து ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க மேலே வந்து அது வந்து நம்ம வந்து ஃபோர்ஸாகவே நம்ம வந்து எரிஞ்சிடுறோம். அப்போ அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு பர்சன் மேலே போய் ஒரு ஹியூமன் பீயிங் மேலே போய் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து அந்த டேமேஜ் அவங்க மேலே ரொம்பவே வந்து அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு அது வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து அந்த மொமெண்டம் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம வந்து அந்த பாலை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தான் அதை நம்ம வந்து கிக் பண்ணுறோம், அவங்க மேலே பட்டாலுமே அது லைட்டாக தான் படுது அப்படிங்கும்போது அதோட மொமெண்டம் வந்து கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் வந்து அதோட மொமெண்டம், அதாவது லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பொருள் மேலே நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம ஃபோர்ஸாக அதிகமாக கொடுத்தோன்னா அந்த மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து கம்மியாக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இது பண்ணிடணும் அப்படின்னாக்கா அந்த மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணும்போது அது வந்து லெஸ்ஸாக தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மொமெண்டம். இப்போ வந்து ஃபோர்ஸ் புரிஞ்சிருக்கும், மாஸ் புரிஞ்சிருக்கும், வெலாசிட்டி புரிஞ்சிருக்கும், மொமெண்டமும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கொஷினுக்கு வரலாம். The rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of the force.
இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு வெயிட் உள்ள ஒரு கல்லை வந்து நம்ம ஃபோர்ஸாக எறிகிறோம், அதாவது ஒரு செவர் மேலேயே நம்ம வந்து ஃபோர்ஸாக எறிகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த செவர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக எறிகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த என்னது அந்த அந்த இது வந்து டேமேஜ் ஆகும். அந்த இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டோனே சொன்னோம்ல, அந்த செவர் மேலே வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக எறிகிறோங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து அந்த செவர் வந்து டேமேஜ் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ அதை வச்சு தான் வந்து அந்த மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாஃப்ட் டாயே இருக்கட்டுமே, அதை நம்ம வந்து எறிகிறோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து மொமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எறிகிற அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஃபோர்ஸ் இதெல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அந்த மொமெண்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு பால் எடுத்து நம்ம மேலே எறிகிறோம் அப்படின்னாக்கா அந்த பால் வந்து மேலே தான் போகும். இல்லை ஒரு பால் எடுத்து நம்ம கீழே வந்து அதை தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த பால் வந்து கீழே தான் போகும். அந்த பாலை நம்ம வந்து சைடில் தூக்கி எரிஞ்சோன்னா அதோட டைரக்ஷன் வந்து சைடில் தான் இருக்கும். அதை தான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் த ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு இதை தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு பாலை நம்ம மேலே தூக்கி போட்டால் அது நமக்கு அந்த டைரக்ஷன் மேலே தானே போகுது, கீழே தூக்கி போடும்போது கீழே தான் இதாகுது. ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் எ body of mass 200 gram moving with a velocity 15 meter per second. இதில் வந்து மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 200 கிராம்னு கொடுத்துருக்குறாங்க. கிராம்னு கொடுத்தா நம்ம வந்து கிலோகிராமாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 200/1000. ஏன்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். அதனால 200/1000 இதை நம்ம வந்து கிலோகிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1000 இது 200. இப்போ 0 பாயிண்ட் வச்சா தான் இங்கே 0 ஆகும். இப்போ 0.2. அப்போ மாஸ் எவ்வளோ? கிராமை வந்து நம்ம கிலோகிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. 0.2 kg. இப்போ மாஸ் இன்டூ வெலாசிட்டி எவ்வளோ? வெலாசிட்டி வந்து 15 மீட்டர் பெர் செகண்ட். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போ மாஸ் எவ்வளோ? 0.2 இன்டூ வெலாசிட்டி வந்து 15. அப்போ 0.2 15. 5 2s are 10. 0 இங்கே 1 2 0. டூ + 1 3. இப்போ இங்கே பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால இங்கே வைக்கிறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 0வை நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போ 3 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அப்போ மொமெண்டம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், a force of 25 Newton acts on a mass of 500 gram resting on a frictionless surface. What is the acceleration produced? இப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க? ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 25 நியூட்டன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? மாஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? கிராம்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 500 கிராம்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 500/1000. 1000 இங்கே 500. அப்போ 0 பாயிண்ட் வச்சா தான் இங்கே 0 போட முடியும். ஸோ 1000 5s are 5000. அப்போ 0.5 கிலோகிராம். அப்போ ஃபோர்ஸும் மாஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்ஸும் மாஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன். மாஸ் எவ்வளோ? 0.5 இன்டூ இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 25ன்னு எழுதிடலாம். ஆக்ஸலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை வந்து 0.5 நம்ம வந்து என்னன்னு கொடுக்கலாம்? 5/10ன்னு எழுதலாமா? அப்போ தான் நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எப்படி 5/10 வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம்.
இப்படி 5 இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா 0 பாயிண்ட் வச்சாதான் இது. அப்போ 0.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5/10 நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஏன்னு இருக்குமா? ஓகே. இப்போ இது வந்து டிவிஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது அது வந்து ரிவர்ஸில் ஆகும். ஸோ ஏவை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 25 × 10/5 5 5s are 25. அப்போ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு 5 × 10 எவ்வளோ 50 m/s². Next, fourth sum. A force of an 15 Newton acts for a 5 second a body of mass 5 kg which is initially at rest. Calculate final velocity of the body, displacement of the body வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கங்கிறத நம்ம முதல்ல கிவன் முதல்ல எழுதிடலாம். ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது டைம் வந்து 5 செகண்ட்ஸு. ஸோ 5 செகண்ட்ஸ்னு எழுதிடலாம். அடுத்து மாஸும் கொடுத்துட்டாங்க. அது கிலோகிராம்லேயே தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எதையும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. மாஸும் கொடுத்தாச்சு. இனிஷியலி அட் ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஃபைனல் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து v = u + at. அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் தெரியல. ஆக்ஸலரேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபைனல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அப்போ இதில் மாஸ் எவ்வளோ 5, ஃபோர்ஸ் எவ்வளோ 15 இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இங்கே ஏவை இங்கே வச்சுக்கலாம். இது இன்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது அது டிவிஷன் ஆயிரும். 3 5s are 15. அப்போ ஏ ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? ஏ ஈக்குவல் டு பாருங்க, இது வந்து 5ல். ஸோ 15. இது வந்து இன்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். 5 3s are 15. அப்போ ஏ ஈக்குவல் டு 3 m/s. ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? 3 m/s². ஆக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மாஸ் எவ்வளோ? 5. ஸோ இங்கே வந்து நான் 3ன்னு போட்டேன், சாரி. இது வந்து இன்ட்டில் இருக்குது. இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன் 5. அப்போ 5/3. ஆக்ஸலரேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ v = u + at. v தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். u வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலி அட் ரெஸ்ட், அதனால் 0. a எவ்வளோ? 3 இன்ட்டு t எவ்வளோ? 5 செகண்ட்ஸு. ஸோ 5 3s are 15. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 5 3s are 15. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 15 m/s. இப்போ நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? எந்த ஈக்குவேஷன் நம்ம இது பண்ணலான்னா தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். v² = u² + 2as. இது உள்ளேயும் நம்ம போடலாம். v² - u² = 2as. அப்போ இதில் v² எவ்வளோ? 15 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் u² எவ்வளோ? 0. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 தானே. 2 ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? 3. s தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 15 15s are 255 - 0 = 3 2s are 6s. ஸோ இங்கே 0வை நம்ம விட்டுடலாம். 225 இருக்கும். இங்கே எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே இன்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது அது டிவிஷன். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணனா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். 6 3s are 18. 11 10 9 8 7 6 5 4. 7 6 are 6 7s are 42. ஸோ 3 பாயிண்ட் வச்சா 5. அப்போ 37.5. இதுதான் வந்து எஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதுதான் 37.5 மீட்டர்ஸ்.
நெக்ஸ்ட்டு state Newton's third law of motion and how does it explain the walking of man on ground. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷனை வச்சு வாக்கிங் ஆஃப் எ மேன் வந்து அந்த கிரவுண்டில் நடக்கிறத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டுக்கிறாங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுக்கு வந்து என்ன அர்த்தம், ஒவ்வொரு செயலுக்குமே வந்து சமமான மற்றும் எதிர்வினையான ஒரு இது வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், சமமான அதுக்கப்புறம் எதிர்மனையான ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்குங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. when we walk we push the ground backward, இது வந்து ஆக்ஷன். the ground exerts an equal and opposite ஃபோர்ஸ் ஆன் அஸ், இது வந்து ரியாக்ஷன். இது மூலியமாக தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியுது. அதாவது ஒருத்தர் வந்து தரையில் வந்து நடக்கும்போது, அதாவது கிரவுண்டில் வந்து நடக்கும்போது அவங்களுடைய கால் வந்து தரையில் வந்து என்ன ஆகும், பின்னோக்கி வந்து பின்னோக்கி தான் வந்து தள்ளும். அப்போ அதே நேரத்தில் அந்த தரையில் அவரோட பாதத்தை வந்து சமமான ஒரு விசையோட முன்னோக்கி அவரால் நடக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணி முன்னோக்கி செல்றதுக்கு அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இதை தான் வந்து அப்போ ஆக்ஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடக்குதா, இது மூலியமாக தான் வந்து மூவ் பண்ண முடியுது, ஒருத்தரால் வந்து அந்த கிரவுண்டில் வந்து நடக்க முடியுது. ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, when we walk we push the ground backward, இது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆக்ஷன்னு சொல்கிறோம். ஒருத்தர் வந்து தரையில் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவரோட கால் வந்து தரையில் வந்து பின்னோக்கி தான் வந்து தள்ளப்படும். அதே நேரத்தில் அவருடைய அந்த அந்த பாதம்ங்கிறது வந்து சமமான விசையோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க அது வந்து முன்னாடி நம்ம ஃபார்வேர்டு நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இது மூலியமாக தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நடந்து போக முடியுது. அதுக்கு தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, why does a person while firing a bullet holds the gun tightly to his shoulders? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கன்னை வந்து இப்போ ஷூட் பண்ணணுன்னா அதை வந்து அவரோட ஷோல்டரில் வந்து டைட்டாக வந்து வச்சுப்பாங்களாம். ஏன்னா அந்த ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புல்லட்டை வந்து இது பண்ணதுக்கப்புறமா அந்த கன்னை வந்து அந்த ஷோல்டரில் பிடிச்சி இதை வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த தோள்பட்டையில் வந்து காயம் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கன்னை வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த கன்னை வந்து தோள்பட்டையில் வந்து எதிராக இறுக்கமாக அதை நம்ம வந்து பிடிக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த 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 துப்பாக்கியை வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது அதனால நமக்கு வந்து ஏற்படுற அந்த ஒரு காயம் வந்து நமக்கு ஏற்படாது, இன்ஜுரி ஆகாது. அதுக்காக தான் அந்த அந்த கன்னை வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அதான், this has to be done to avoid the injury to the shoulder when the gun is held tightly against the shoulder. The total mass moved by the impact of firing increase, the velocity of the recoil decrease, the chance of the injury வந்து அந்த நம்ம அந்த துப்பாக்கியை வந்து நம்ம வந்து டைட்டாக பிடிக்கும் போது தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டரில் வந்து இன்ஜுரி ஆகாமல் நமக்கு வந்து தடுக்கும். இல்லைனா வந்து நமக்கே வந்து இன்ஜுரி ஆயிரும். அதுக்காக தான் வந்து அந்த கன்னை வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க.